வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங்ல 13வது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்குது. 30 மே 2024ஓட கவுன்சிலிங். இதோட டீடைல்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து வந்துட்டு என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்காக வந்துட்டு சாரி. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால அப்லோட் பண்ண முடியல. இன்னையிலிருந்து வந்துட்டு நம்ம கன்டினியூஸா வந்து இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலயும் சொல்ற மாதிரி, நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பிடிஎஃப் வந்துட்டு ரெடி பண்ணி தரோம். இந்த ஸ்பெஷல் பிடிஎஃப்ல வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டில உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்சி இருக்குதோ, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ மட்டும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு தனியான ஒரு கஸ்டமைஸ்டு பிடிஎஃப் ரெடி பண்ணி தர்றோம். இந்த பிடிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்லி ₹50 தான் வந்து சார்ஜ் பண்றோம். இந்த மாரியான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நான் கீழ குடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மத்த டீட்டெயில்ஸ வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பேசிக்கலாம். இன்னைக்கு கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கம்மியான வேக்கன்ஸீஸ் மட்டும் தான் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டியோட ஜெனரல் அண்ட் வுமன் கேட்டகரிக்கான வேக்கன்சி வந்துட்டு 0 ஆயிருச்சு. எஸ்டியோட ஜெனரல் வுமன தவிர. அதில மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 11,3 அப்படிங்கிற மாரி வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது எஸ்டிக்கு. மத்த எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்துட்டு 0 ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ ஜெனரல் வுமன்க்கான வேக்கன்சி வந்துட்டு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? நேத்து வந்துட்டு எஸ்சி ஜெனரல் வுமன் வந்துட்டு 0 ஆயிருச்சு. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஜெனரல் அண்ட் வுமன் கேட்டகரி வந்து எஸ்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 11,3 அப்படிங்கிற ரேஞ்சில வந்துட்டு வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் லெவல் 12 எடுத்து பார்க்கிறப்போ, இன்னைக்கு எடுத்தது வந்துட்டு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. எங்கேன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல. எடுத்த வேக்கன்சி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்க்கான வேக்கன்சி. சரிங்களா? ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 2 வேக்கன்சி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒண்ணு ஆடிட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல வந்துட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு வேக்கன்சியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிக்கான வேக்கன்சியும் வந்துட்டு இன்னைக்கு எடுத்துட்டாங்க. சரிங்களா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 14 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. இன்னும் 101 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. மொத்தமா வந்து 6 டிஸ்ட்ரிக்ட்கான வேக்கன்சி வந்துட்டு 0 ஆயிடுச்சு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இன்னைக்கு 0 ஆயிருக்குது. இந்த 6ல ஒண்ணா வந்துட்டு முதல்ல 5 0 ஆயிருந்துச்சு. கன்னியாகுமரியோட சேர்த்து வந்துட்டு 6. சரிங்களா? அதே மாரி வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு 8 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. மொத்தமா 9 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு வேக்கன்சி 0 ஆயிருக்குது. இன்னைக்கு 0 ஆன டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? 8 + 1 9. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன்ல இன்னைக்கு எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மிச்சம் இருக்கிற வேக்கன்சி எல்லாமே பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் டிடபிள்யூ வேக்கன்சி மட்டும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. இதுல மேக்ஸிமம் பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸும் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் வேக்கன்சி எடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இஓ கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து அந்த 3 வேக்கன்சி பல நாளா அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எல்லாமே டிடபிள்யூ வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு 8 வேக்கன்சி எடுத்தாங்க. இன்னும் 156 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ஜேசிஏல வந்து பார்த்தீங்கன்னா, 20 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 807 வேக்கன்சி வந்துட்டு இன்னும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இன்னமே தைரியமா இருக்கலாம். உங்களோட வேக்கன்சி அப்படியே இருக்குது. உங்கனால வந்துட்டு அந்த 163 பேர்ல மேக்ஸிமம் ஒரு 100லிருந்து 150 பேர் வரைக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு சம்மரி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் ஃபில் பண்ணிக்கிறாங்கன்னு. 600 பேர் கூப்பிட்டதுல இன்னைக்கு 86 வேக்கன்சி மட்டும் தான் ஃபில் ஆயிருக்குது. 514 பேர் ஆப்சென்ட்டு. சரிங்களா? மொத்தமா இன்னும் அடுத்து வர கவுன்சிலிங்க்கு லெஃப்ட் ஓவரா இருக்கிற வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 2067 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. இந்த 86 வேக்கன்சில பிஎஸ்டிஎம்ல மட்டும் 51 வேக்கன்சி வந்துட்டு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டில எவ்வளோ வேக்கன்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல்ல 19 வேக்கன்சி அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி. சரிங்களா? ஜேசிஏ 2 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிடி வுமன்ல வந்துட்டு 3 வேக்கன்சி அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி, 2 வேக்கன்சி ஜேசிஏ. அதுக்கப்புறம் பிசி ஜெனரல் ஒரு 5 வேக்கன்சி, எம்பிசி ஜெனரல்ல 8 வேக்கன்சி, வுமன்ல 5 வேக்கன்சி, எஸ்சி ஜெனரல்ல 4 வேக்கன்சி, வுமன்ல 3 வேக்கன்சி. எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி இது 3லயும் இன்னைக்கு பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் வந்துட்டு எடுக்கல. சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு நம்ம குடுக்குற பிடிஎஃப் சைட்ல வந்து போனோம்னா, நம்ம எப்பவும் தர்ற மாதிரி இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ வேக்கன்சி லெஃப்ட் ஓவர் இருக்குது அப்படிங்கிறத பத்தின இந்த 7 பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த 7 பிடிஎஃப்போட கேட்டகரைசேஷன் இன்னைக்கு தான் நம்ம வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரி, அதுக்கப்புறம் ரெவென்யூ, ரூரல், ஜெனரல், டெக்னிக்கல், எஜுகேஷன் அண்ட் சோசியல் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டிகிரி அப்படிங்கிற மாரி 7 கேட்டகரியா வந்துட்டு உங்களுக்கு பிரிச்சு 7 பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். சரிங்களா? அடுத்ததா பிடிஎஃப்ல என்ன குடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி
இன்னைக்கு வந்துட்டு லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ்ல வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. எங்கே எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஜிடி எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம் அதை வந்துட்டு எடுத்து விட்டார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூவில் இன்னைக்கு தொட்ட டிபார்ட்மெண்ட்ஸு கோயம்புத்தூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இன்னைக்கு 0 ஆயிடுச்சு. கன்னியாகுமரி வேக்கன்சி இனிமேல் இல்லை. கரூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், அதுக்கப்புறம் வந்துட்டு திருவள்ளூர், அதுக்கப்புறம் வேலூர், திருப்பூர், மயிலாடுதுறை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இன்னைக்கு டச் பண்ணியிருந்தாங்க, வேக்கன்சிஸ் எடுத்திருந்தாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சி, 101 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் அலைடு ரெவன்யூஸ் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கல. அதோட வேக்கன்சி வந்துட்டு பல நாளாக அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தொட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திருப்பூர், திருவள்ளூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி. சரிங்களா? இங்கே இருந்த வேக்கன்சிஸ் எல்லாம் தொட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட்டில். மற்ற எல்லா பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் ஜிடி ஜென்ரல் வேக்கன்சி ஃபுல்லாக காலியாகிடுச்சு. ஜிடி உமனில் மட்டும் ஒன்று கோயம்புத்தூரில் வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? இது முடிஞ்சுன்னா ஜிடி ஜென்ரல் அண்ட் ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் வந்துட்டு உங்களுக்கு காலியாகிவிடும். எதுலைனா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில். அதே மாதிரி நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மற்ற எல்லாமே வந்துட்டு காலி ஆகிடுச்சு. சரிங்களா? வேகமாக வந்துட்டு ரெவன்யூ அண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட் காலி ஆகிட்டு இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கலை. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் இல்லைனா டிடபிள்யூக்கான வந்துட்டு வேக்கன்சியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்கான வந்துட்டு வேக்கன்சியாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் காலி, எம்பிசி ஜென்ரல் உமன் காலி, பிசி ஜென்ரல் உமன் காலி, ஜிடி ஜென்ரல் உமன் காலி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஎம் ஜென்ரல் உமன் வரைக்கும் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இனிமேல் இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டோ இல்லை டிடபிள்யூ கேண்டிடேட் பக்கா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சி எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? இன்றைக்கி தொட்ட டிபார்ட்மெண்ட்ஸு ஜென்ரல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸு, ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்டு, லேபரு, ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் விங்கில், அதுக்கப்புறம் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் என்சிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ரட்டரியேட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது மட்டும்தான் வந்துட்டு இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல்லே உங்களுக்கு வந்து ஃபிஷரி அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், போலீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன் அண்ட் கரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. இது மட்டும்தான் வந்துட்டு எடுத்துருக்காங்க. மற்றது ஹைவேவெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எடுக்கலை. ஏன்னு வந்துட்டு தெரியல. பிஎஸ்டிஎம்மில் வந்துட்டு நிறைய ஹைவே வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஹைவே வந்துட்டு கண்டிப்பாக ப்ரிஃபேர் பண்ணலாம். ஹைவே வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கலாம். இன்றைக்கி ஏன் எடுக்கலைன்னு தெரில. சரிங்களா? மற்ற டிபார்ட்மெண்ட் வேறு பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஹைவே யாரும் தொடலைன்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷனில் மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சி வந்துட்டு எடுத்திருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு 2 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. அதே மற்ற எதுவுமே எஜுகேஷன் அண்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் எடுக்கலை. ஸ்பெஷல் டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஜேசிஐயில் மட்டும் ஒரு 20 வேக்கன்சி போயிருக்குது. இன்னும் உங்களுக்கு 807 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நிறையா பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்ததான் இந்த மாதிரியான தகவல்கள் கொடுக்கறதில்ல. சரிங்களா? நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.